திடீரென்று ஏற்படக்கூடிய நல்லதை உன்கிட்ட கேட்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினைச்சேன் அவ்வளவுதான் சொல்லி, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய இன்பத்தை கொடுத்துட்டியே. அந்த மாதிரி திடீரென்ற இன்பத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். திடீரென்று ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். எனக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய தீங்குகளை தந்துடாத ரப்பே. நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது, தெரிந்த நீருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த பலாய்கள் முசீபத்துக்கள் என்னை மையம் கொண்டு விடக் கூடாது அப்படின்ற துவாவை லுஹா தொழுதுட்டு மாஷா அல்லாஹ் 201 முறை திரும்ப 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 ஓதும் போது நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமான இன்பங்கள் உன்னை மையம் கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்? இது எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் எமக்கு கொடுத்த பிச்சை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தில் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பை தன்னை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. மனிதன் கால சூழ்நிலையை வைத்துக்கொண்டோ அல்லது அந்த சிச்சுவேஷனில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வைத்துக்கொண்டோ அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற நிலையெல்லாம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுனான்னு சொன்னா ரப்பை மீறி, அவனுடைய நாட்டத்தை மீறி எந்த காரியமும் நடக்காது அப்படின்றதுல ஒரு மூமின் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். இப்படி தெளிவாக இருக்கிற நேரத்தில் விரக்திக்கு வேலை இல்லாம போயிடும், நிராசைக்கு வேலை இல்லாம போயிடும், அல்லாவை பற்றி உள்ள அவநம்பிக்கைக்கு வேலை இல்லாம போயிடும். ஆண்டவனின் அருள் மீதுள்ள அந்த ஆனந்தம் இருக்குது பாருங்க, அந்த ஆனந்தத்திற்கு தடை என்பது இல்லாமல் போய்விடும் சகோதரர்களே. அதனால சூழ்நிலைகளை வைத்துக்கொண்டு இதுதான் அதுதான் சொல்லிட்டு முடிவு செய்யக்கூடிய பொறுப்பை உங்களுக்கு யாரும் தரவில்லை. அந்த உரிமை அல்லாவிற்கு மட்டுமே இருக்கிறது சகோதரர்களே. கருத்து சொல்வதற்கு இடம் இருக்கிறது, ஆலோசனை சொல்வதற்கு இடம் இருக்கிறது, ஆனால் அதிகாரம் செய்யக்கூடிய பொறுப்பு அல்லாவை தவிர யாருக்கும் கிடையாது என்பதை நாம தீர்க்கமாக என்ன செய்யணும்னு சொன்னா நம்பணும். அப்படி நம்பும் போது மட்டுமே பரிபூரணமான முஸ்லிமாக இருக்க முடியும். நோயின் தாக்கம், இந்த நோயின் தாக்கத்தினால் மனிதன் அடையக்கூடிய துன்பங்களுக்கு அளவே கிடையாது. அந்த துன்பத்துடைய உச்சிலைவு என்ன பண்ணுவான்னு சொன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை நிர்மூலமாயிடுச்சு, நாசமா போயிடுச்சு. முக்கியமாக குறிப்பாக கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் இருக்குது பாருங்க, புற்றுநோயுடைய விஷயத்துல அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை சகாப்தம் குளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனாக கற்பனை செய்து அவன் 4 வருஷம் 40 வருஷம் கூட வாழணுன்ற தகுதீர் இருந்தா கூட இந்த கவலையும் கஷ்டமும் அவனை 4 நாள்ல தூக்குனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால முதல்ல அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இரத்த நாளங்கள்ல பதிய வைங்க. முக்கியமாக குறிப்பாக இதயத்தின் சிம்மாசனத்துல உன்னை படைத்தவனுடைய நம்பிக்கையையும், உன் படைத்தவன் மீது நீ கொண்ட காதலையும், உன் படைத்தவன் மீது நீ கொண்ட உறுதியான தவக்குலையும் நிரப்பமாக வை, நிரப்பமாக வைங்க. இல்லைன்னு சொன்னா வாழ முடியாது. நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி என்ன நினைக்கிறதோ அதுதான் நடக்கும். நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி நமக்கு கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்துன்ற அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை சகோதரர்களே. நம்முடைய குடும்பத்துல ஒரு மூத்த சகோதரி நீண்ட நாட்களாக நெஞ்சுவலி நெஞ்சுவலி, நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, நெஞ்சுவலி நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கிறாங்க. ஆரம்ப நேரத்தில் ஏதோ இன்ஃபெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில பார்த்தா மார்பக புற்றுநோய். மார்பக புற்றுநோய் மார்பக புற்றுநோய் வந்த உடனே அந்த அம்மாவுடைய வில் பவரை பாருங்க, மாஷா அல்லாஹ். ஒன்னும் கவலைப்படாதீங்க. யாருக்கு? குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், நிச்சயமாக என்ன வாழ வைப்பான், அப்படியே தக்தீர் வந்துட்டா நான் போய் சேர்றேன். நான் சொல்றது 15-16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. குடும்பத்தார் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் கிடக்குறாங்க. பிள்ளைகள்லாம் கதறுது தாயை பார்த்து, கல்யாணம் பண்ணணுமே, நீ போயிட்டா யார் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பிள்ளைகள் கடந்து கதறுது. கட்டிய மனைவியினால் அன்பொழுக உபசரிப்பு செய்யப்பட்ட, அன்பொழுக அரவணைக்கப்பட்ட கணவன் ஒரு பக்கம் கதறாரு. அந்த அம்மா கான்பிடன்ஸா சொன்னாங்க, என்ன படைச்ச ரப்பு கண்டிப்பாக என்ன கைவிட மாட்டான், எந்த காலத்திலும் கைவிட மாட்டான், என்ன வாழ வைப்பான் அந்த ரப்புல் ஆலமீன்.
நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை தக்தீர் எனக்கு அப்படியே ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் போயிட்டு போறேன். நிச்சயமாக நான் இல்லாத ஒரு நிவர்த்திய என்ன படைச்ச என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்னை விட மேலாக, தாயை விட மேலாக, தந்தை விட மேலாக என் பிள்ளைங்களுக்கு நடத்தி வச்சுட்டு போறான். அதனால யாருமே எனக்கு என் விஷயத்துல ரொம்பவும் நீங்க வெக்ஸ் ஆகாதீங்க, விரக்தி அடையாதீங்கன்னு சொல்லி மாத்திரை மருந்தையும் கரெக்டா சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியான முறையில அவங்களால முடிஞ்ச தான தர்மங்களை செய்து அவங்களுடைய பிள்ளைகளும் அதற்கு தக்கவாறு அவங்களுக்கு ஒத்துழைப்பை நல்கி அல்ஹம்துலில்லாஹ் இன்ன வரைக்கும் அந்த வயசானவங்க அழகா இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை யார் சொன்னது உங்களுக்கு நீங்களே ஒரு வட்டத்தை போட்டுக் கொள்வதற்கு யார் சொன்னது? இதுதான் அதுதான் என்று பிக்சர் செய்வதற்கு யார் சொன்னது? உங்களுடைய சிந்தனை, அந்த சிந்தனையின் சாரமாக ஷைத்தான் கண்டதையும் ஏற்படுத்துவான். அந்த இப்லீஸுடைய அந்த ஊசலாட்டங்களுக்கெல்லாம் நம்ம கட்டுப்பட்டுற கூடாது. படைத்தவன் மீது பரிபூரணமான நம்பிக்கை வைத்து அல்ஹம்துலில்லாஹ் துன்பம், கஷ்டம், கடனு, நோய், என்ன பலாய் முசீபத்தாக இருந்தாலும் சரி, எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களுக்கென்று பரிசு தந்த அந்த ஒரு துஆவை அல்ஹம்துலில்லாஹ் ஓதி வாருங்கள். லுஹா தொழுகை விசேஷமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆகப்பெரிய சுன்னத். இந்த லுஹா தொழுத பிறகு 201 முறை இந்த துஆவை ஓதுங்க. முன்பின் ஸலவாத்துக்களை முடிந்து விட்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபஜஅத்தில் கைர் வ அஊது பிக மின் ஃபஜஅத்திஷ் ஷர். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபஜஅத்தில் கைர் வ அஊது பிக மின் ஃபஜஅத்திஷ் ஷர். எங்க திரும்ப சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபஜஅத்தில் கைர் வ அஊது பிக மின் ஃபஜஅத்திஷ் ஷர். திரும்பவும் சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபஜஅத்தில் கைர் வ அஊது பிக மின் ஃபஜஅத்திஷ் ஷர். திரும்பவும் சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபஜஅத்தில் கைர் வ அஊது பிக மின் ஃபஜஅத்திஷ் ஷர். அர்த்தத்தை பாருங்களேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உங்க உள்ளமெல்லாம் பூரிச்சு போகும் அந்த அர்த்தத்தை சொல்லும் போது. ரசூல் எவ்வளவு பெரிய ஞானி, மகா ஞானி, தாயன்பு மிக்கவங்க. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக மின் ஃபஜஅத்தில் கைர். என்னுடைய இதயமெல்லாம் பூத்து குலுங்குகிற மாதிரி, அப்படியே இன்ப அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி திடீரென்று ஏற்படக்கூடிய நல்லதை உன்கிட்ட கேட்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினைச்சேன் அவ்வளவுதான் சொல்லி, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய இன்பத்தை கொடுத்துட்டியே. அந்த மாதிரி திடீரென்ற இன்பத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரில் ஃபஜா வஅஊது பிக மின் ஃபஜஅத்திஷ் ஷர் வஅஊது பிக மின் ஃபஜஅத்திஷ் ஷர். திடீரென்று ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். எனக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய தீங்குகளை தந்துராத ரப்பே. நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது, தெரிந்த நீருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த பலாய்கள், முசீபத்துக்கள் என்னை மையம் கொண்டு விடக் கூடாது அப்படின்னு துஆவை லுஹா தொழுதுட்டு மாஷா அல்லாஹ் 201 முறை திரும்ப 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 ஓதும் போது நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமான இன்பங்கள் உன்னை மையம் கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்? இது எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் எமக்கு கொடுத்த பிச்சை, எமக்கு கொடுத்த பிச்சை. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க சாதாரணப்பட்டவங்களா? அனஸ் ரலியல்லாஹு. அதனால மனம் தளர வேண்டாம், கண்கள் கண்ணீரை உகுக்க வேண்டாம். கண்ணீரை உகுங்க, ஆனந்த கண்ணீரா இருக்கட்டும், துக்க கண்ணீர் வேண்டாம். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். உங்க நெஞ்சமெல்லாம் புண்ணாகி இருந்தா இந்த துஆவை கொண்டு அருமருந்திடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வஸீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சமர்ப்பணம் செய்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.